அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு குலதெய்வம் யார், எனக்கு குலதெய்வம் தெரியல, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதே நேரத்தில் எனக்கு குலதெய்வம் தெரியல, அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பூஜை பண்ணலாம், இந்த விஷயத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். என்னோட நல்ல பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும். சரி, குலதெய்வம் எண்ணத்துக்கு எவ்வளோ முக்கியம், குலதெய்வத்தை நான் ஏன் கும்பிடணும்? முதல்ல நமக்கு ஏதாவது ஒரு சாமி பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம என்ன வேணாலும் வழிபாடு பண்ணலாம். அது இஷ்ட தெய்வம். நான் இப்போ ஒரு 6 மாதம் ஒரு சாமி கும்பிட்றேன், ஒரு 3 மாதம் ஒரு சாமியை கும்பிட்றேன், ஒரு தடவை முருகரை கும்பிட்றேன், ஒரு தடவை பெருமாளை கும்பிட்றேன். இதெல்லாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம். ஒரு மகான்களை கும்பிட்றேன், இதெல்லாம் இஷ்ட தெய்வம். ஆனால் இந்த குலதெய்வம், அந்த இஷ்ட தெய்வத்தையே நீங்கள் பூஜை பண்ணணும்னா கூட இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய முழு பலன் உங்களால் அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு தீட்சை வாங்குறீங்கன்னா கூட உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்க சொல்லுவாங்க. அப்போது இந்த குலதெய்வம் ஒரு மனுஷனுக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருக்கிறது குலதெய்வம் தான். சரி, நம்ம ஏன் குலதெய்வத்தை ஏன் வணங்கணும்? முதல்ல அது ஒன்று. என்ன குறைகள் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழணும், நம்ம நல்லா வரணும்னா இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அதே நேரத்தில் ஒரு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா கூட இந்த குலதெய்வத்தினுடைய அனுமதி வாங்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். அப்போது இந்த குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப 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 வாழ்நாளில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரி, முதல்ல இந்த யார் குலதெய்வம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். குலதெய்வம் எப்பவுமே வெளியே கிடையாது. நம்மளுடைய மூதாதையர் தான் நம்மளுடைய குலதெய்வமாக இருப்பாங்க. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி, 2 தலைமுறைக்கு முன்னாடி இந்த குலதெய்வம், உங்களுக்கு எந்த குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தினுடைய பேருடைய தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அது உங்களுடைய குலதெய்வம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இல்லை கேட்டு பார்த்தீங்கன்னா, யாரையாவது விசாரிச்சிங்கன்னா தெரியும். சரி, நம்மளுடைய குலதெய்வம் எங்கே இருக்கும்? அடுத்த கேள்வி, எங்கே இருக்கும்? உங்களுடைய தாத்தா பாட்டியோட பூர்வீகம் எதுன்னு பாருங்கள். அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கே தான் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் அந்த காலத்தில் கோயில்கள் கட்டினாங்க. அது ஏரி, குளம், கடல், குட்டை, அது பக்கத்தில் தான் குலதெய்வம். ஏன் அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு இப்போ மாதிரி போர் போட்டு தண்ணி எடுத்து பண்ணுறது கிடையாது. அந்த நாளில் ஒரு அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், ஒரு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல நீர் இருக்கணும். அப்போ நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு இது பண்ணாங்க. அந்த நாளில் மாடு கட்டி அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. அதே 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இப்படி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது உங்களுடைய பூர்வீக இடத்துக்கு சுற்றி ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் அது இருக்கணும். அதே நேரத்தில் என்னென்னா, அந்த நாளில் நடந்து போயிருக்காங்க, அதனால தான் பாத யாத்திரை ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அந்த சரௌண்டிங்குள்ளவே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். இதை தவிர்த்து என்னுடைய குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர் என்கிட்ட தான் வரணும்னு சொல்ல வரல, எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர் கிட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஒரே விஷயம் அப்படின்னா, ஜாதகத்தில் 5ஆம் வீடு தான் புத்திரஸ்தானம் சொல்லுவோம், குலதெய்வஸ்தானம் சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம். யார் ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கோ அவங்களால தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை வாங்கவும் முடியும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணவும் முடியும். அப்போது முக்கியமானது, உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆவது வீடு ஆண் ராசியாக இருந்தால் அந்த குலதெய்வம் ஆண் தெய்வமாகவோ, பெண் ராசியாக இருந்தால் பெண் குலதெய்வமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஆண் ராசி எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். பெண் ராசிலாம் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இந்த ராசி உங்களுக்கு 5ஆவது வீடாக அந்த வீட்டு அதிபதி ஆணா பெண்ணான்னு பார்த்து இதில் ஒரு குலதெய்வம் இருக்கா, 2 குலதெய்வம் இருக்காலாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, வேறு என்னங்க இந்த மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வழி இருக்குன்னா, நாடி ஜோதிடத்தில் 5ஆவது காண்டத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த 5ஆவது காண்டத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய திசைகள் அதெல்லாம் கூட வரும். இந்த இதில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு மேடுக்கு தாண்டி போனோம், ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, ஏரிக்கு பக்கத்தில் இருக்குலாம் சொல்கிறது அந்தந்த ராசிகளை பொறுத்து இது அமையிறது உண்டு. இப்போது இந்த மாதிரி இருக்கிறது ஒரு டவுட் ஒன்று இருக்கும். இப்போ ஆண்கள் அவங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்குறோம். பெண்களாக இருந்தால் அம்மா வீட்டில் ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க,
கணவன் வீட்டில் ஒரு குலதெய்வமாக கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது ஆண் வீட்டில் கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் ரொம்ப சக்தி அதிகமாக இருந்ததுன்னா அதனோட டாமினேஷன் இருக்கும். எப்போவுமே அதனோட எனர்ஜி தான், அது சக்தி நிலைகள் தான். இப்போ பெண் வீட்டிலேருந்து வராங்க, ஒருவேளை பெண் வீட்டில் உயர்ந்து ரொம்ப அதிகமான பவர்ஃபுல் இருக்கக்கூடிய சாமின்னா அப்போது அந்த சாமி இந்த பொண்ணு புகுந்த வீட்டில் கூட இருந்து அதுவும் வேலை செய்யும், அதுவும் பாதுகாப்பு நடத்தும். அப்போது 2 குலதெய்வத்தையுமே வணங்குறது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் பெண்கள் வந்து 2 குலதெய்வத்தையும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் சென்று அங்கே வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்னோர்கள் வந்து எந்த விதத்தில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பயன்படுத்தி பண்ணாங்களோ, நிறைய பேர் மொட்டை அடிக்கும் போது கடா வெட்டுறது, கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் என்ன பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை வந்து எப்பவுமே பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா போயிட்டு வரும்போது முக்கியமாக அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க. அதே நேரத்தில் அங்கே உண்டியல் ஏதாவது ஒரு காசு போட்டுட்டு கொஞ்சம் இந்த குலதெய்வம் கோயில் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வாசப்படியில் கட்டுங்க. இந்த வாசப்படியில் கட்டும் போது ரொம்ப சிறப்பான ஒரு இது இருக்கும். இப்போது இந்த எனக்கு குலதெய்வமே தெரியலங்க, ஆனால் அவங்களுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா என்ன பூஜை பண்ணலாம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை 3 இலை வாழை இலை போட்டு அதில் வந்து படையல் போடுங்க. அந்த குலதெய்வத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கினாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த 3 இலையில் ஒரு இலையில் வந்து கத்திரிக்காய், சிவப்பு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாதம் வச்சு அதுக்கு ஒரு இது பண்ணலாம். ஒரு இலையில் வந்து சக்கரை பொங்கலும் மிளகு வடையும், இன்னொரு இலையில் வந்து 3வது இலையில் வந்து அவல் பொரி கடலை வைக்கணும். ஏன் அவல் பொரி கடலைன்னா, உக்ர தெய்வங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அவல் பொரி கடலை ரொம்ப விசேஷம். கூடவே பச்சை பருப்பு பாயாசம். ஏன் அப்படின்னா, இப்போ பச்சை அம்மனோ பச்சை வாழியம்மன் இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சில அம்பாலும் தேவதைகளும் நம்மளுடைய குலதெய்வமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த பச்சை பயிர் பாயாசம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இந்த பூஜையில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை ஏன் பண்ணணும்னா, பித்ருக்களுடைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போது பித்ருக்களுக்கான ஒரு பாரம்பரியமாக நம்ம கும்பிட்றதுனால ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது சிறப்பு. அன்னைக்கு மட்டும் வீட்டில் நான்வெஜ் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 அந்த ஓரையில் நீங்கள் பண்ணும்போது அதில் ராவு காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த மதிய நேரத்தில் இந்த 3 இலையில பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணி கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு கதவை மூடிட்டு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுங்க. யாரும் அங்கே இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த எங்கே நீங்கள் படைச்சிங்களோ அங்கே போய் அந்த சாதத்தை எடுத்து காக்காக்கு வச்சுட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டு பாருங்கள். அந்த சாதத்தில் வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியும் அந்த இடத்தோட எனர்ஜியும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்ததை வந்து உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக இருக்கும். இந்த பூஜை வந்து நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை, இதில் வந்து முக்கியமானது அந்த பூஜை பண்ணும்போது என்ன சொல்லி வேண்டிக்கணும்னா, என் குலதெய்வம் எதுவோ அவங்களுக்கு நான் இதை வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன், அவங்களுக்காக நான் இதை செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கினாலே போதும். ஆனால் அந்த சமயத்தில் எந்த உங்களுக்கு அரைங்குறையமாக தெரிஞ்சிருந்த பேராக இருந்தால் கூட பேர் சொல்ல வேண்டாம். எங்கள் குலதெய்வம் எதுவோ அவங்களுக்கு நான் இந்த படையல் படைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கனாலே அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த குலதெய்வம் பூஜையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது எண்ணெயில் நீங்கள் பண்ணலான்னா இழுப்பு எண்ணெய் ரொம்ப சிறந்தது பொதுவாக. அப்படி இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெயில் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமாக சாதாரண பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். ஆனால் இழுப்பெண்ணெயில் அன்னைக்கு மட்டும் ஏற்றி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுறது எப்போவுமே சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இது அடுத்த பதிவில் வந்து குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கா, சரி சாபம் இருந்ததுனாலும் இல்லைனாலும் என்னுடைய குலதெய்வம் எங்கள் வீட்லேயே தங்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அதுக்கான வழிமுறைகள் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதை கேளுங்க, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.